அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தார். ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்த இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த புதிய நாள்ல நீர் விரும்புகிறதை செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. நீர் எந்த பாதையிலே நீர் எங்களை நடத்த சித்தமாய் இருக்கிறீரோ அந்த பாதையிலே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை சரியான பாதையில நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை வழி நடத்த வல்லமை உள்ளவர். அவர் போதுமானவர். ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அமைதியில அமர்ந்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரியான பாதையில நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இறக்கும் நிறைந்த சர்வ வல்லமையோட பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர், இந்த காலை நேரத்திலே நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இந்த வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக நீர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்துல கூட பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத வார்த்தைகளை திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தனிப்பட்ட விதத்திலே குடும்பத்திலே பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்திலே பொருளாதாரத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான தேவைகள். பல நேரங்கள்ல தேவைகள் அதிகமாகும் போது அதற்கேற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளும் ஏற்படுகிறது. குறைவுகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி ஒரு கவலை, அந்த கவலை நிமித்தமாக சோர்வுகள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, கிறிஸ்து தமது ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவு எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக மாற்றி தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் கடந்த காலங்களிலே அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நமக்கு தெரியும். பல நேரங்கள்ல ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். எவ்வளவோ அவர்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். எகிப்து தேசத்தின் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக அழைத்து வரபடியான பாதையில
எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். எவ்வளவோ வாதைகள் வந்தது, எல்லாவற்றிலும் 2 பேருக்கு இடையில அவ்வளவு ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார். ஆனா அவருடைய வாழ்க்கை பயணத்திலே, கானான் தேசத்துக்கு நேராக போகிற பயணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். எல்லாம் மறந்து போச்சு. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே எவ்வளவு நல்லவராக இருந்தார், அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு போதுமானவராக இருந்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உருவாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். நாம் எதிர்பாராத விதத்திலே ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஏசாயா 55வது அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா 8வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாதைகள் வித்தியாசமானது. அந்த வழிகளை நம்மாலே அறிந்து கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்டு வருகிற பயணத்திலே பலவிதமான சவால்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போமே, லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு இடத்தில் இருந்து ஒரே நேரத்திலே அவர்கள் பயணப்பட்டு வருகிறார்கள். நாம் பண்டிகை காலங்களிலே சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த பட்டணங்களுக்கு கடந்து போகிற ஜனங்கள் நிமித்தமாக அந்தந்த பகுதிகளில தரைவழி சாலை வழியாக கடந்து செல்லும் போது கார்கள், பஸ்கள் என்று சொல்லி திரள் கூட்டமான ஜனங்கள் அப்படி பயணிக்கும் போது நம் செய்திகளிலே வாசிக்கிறோம், சென்னை பகுதியிலே உள்ள அந்த டோல்கேட்ஸ் எல்லாம் ஸ்தம்பித்து நின்றது. 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து ஸ்தம்பித்து நிற்கிறது. எவ்வளவு கொஞ்சம் ஜனங்கள், அதுவும் கார்ல எல்லாம் போகும்போதே அப்படி ஸ்தம்பிக்கக்கூடிய இடத்துல ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள்ல லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அப்படி வழிநடத்தி வருகிற இடங்களிலே பலவிதமான சவால்கள் உண்டு. அதுல மிக முக்கியமான அடிப்படை தேவையான காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஆகாரம், அவர்களுக்கான தண்ணீர். யாத்திராகமம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வெளியே கொண்டு ஆண்டவர் வந்தாச்சு. ஆனாலும் யாத்திராகமம் 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை 2வது வசனத்துல, இந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்த அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். எவ்வளவோ கடினமான பாதையிலே எகிப்து தேசத்திலே இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஆனா இப்ப அதெல்லாம் மறந்துச்சு. இப்போ உள்ள பிரசன்ட் ப்ராப்ளம் அவர்களுக்கு கடந்த நாட்கள் ஆண்டவர் செய்த நன்மைகள், கடந்த நாட்கள்ல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் மறந்து போக பண்ணினது. இப்ப அவங்களுக்கு ஆகாரம் இல்ல,
ஐயோ, நாங்க பட்டினியினால எங்களை அழித்து போடும்படியா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. ஒரே முறுமுறுப்பு, வாக்குவாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களிலே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து வந்தேன், என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவைகள் இருந்தது, இப்படிப்பட்ட தேவையின் பாதையிலே நான் கடந்து வந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை அந்த நாளிலே என்னுடைய தேவையை சந்தித்தார். என்னுடைய வாழ்க்கையில அவர் போதுமானவராக இருந்தார். அந்த ஒரு சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போ நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. எங்க வாழ்க்கையில ஆரோனுக்கும் மோசேக்கு எதிராக முறுமுறுத்து, ஏன் எங்களை இப்படி கூட்டிக் கொண்டு வந்தீங்க, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கோ, அத மனுஷங்கிட்ட போய் சொல்லாம தேவனிடம் போய் சொல்லி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாகவே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 25வது வசனத்துல நீங்க பார்க்கும்போ தாவீது ராஜா சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தொடர்ந்து நீங்க இந்த சங்கீதம் 37வது அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க. நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்கும் போது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறைவை அனுமதிக்க மாட்டார். எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி கொடுப்பார். யாத்திராகமம் 16வது அதிகாரத்துல நீங்க 15வது வசனம் 31வது வசனம் அல்லது அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தில் இருந்து அப்பத்தை கொடுத்தார், மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பசி தேவையான உணவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். நல்ல தேவையான ஆகாரம் ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு என்ன தேவையோ, உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொடுக்கும்போ ஆண்டவர் எதிர்பாராத விதத்துல ஆண்டவருடைய குறைவுகளை நிறைவாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதோ பக்கத்துல இருந்து எங்க ஏதாவது கிடைக்கும் அப்படி இப்படின்னு நினைச்ச ஆண்டவர் பாத்தீங்கன்னா காடைகளை கொடுக்கிறாரு, வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எப்படி வேணாலும் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம்ம நினைக்கலாம், இந்த பகுதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனா ஏசாயா 55:9 சொன்னது போல, ஆண்டவருடைய நினைவுகள் வித்தியாசமானது, ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், மாறாத நன்மைகளை கொடுப்பார். அவர் உங்க வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். மத்தேயு 7வது அதிகாரத்துல பார்க்கும்போது, மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, மத்தேயு 7:11 அதில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில
இப்ப கடந்து வருகிற சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் உன்னுடைய பரம தகப்பனாகிய தேவனிடம் எசப்பாட்ட போய் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பயங்கள், உங்களுடைய தேவைகள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறாரோ அத அவருடைய சமூகத்துல நீங்க இறக்கி வைக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நாம் நினைப்பதற்கும் அதிகமாக நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல பார்க்கும்போது சாரிபாத்தூர் விதவையுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா கொடிய பஞ்சம் வருகிறது. அந்த நேரத்துல 17வது அதிகாரம் 9வது வசனம் தொடர்ந்து அதனோட காரியங்களை நீங்க படிச்சீங்கன்னா அந்த கொடிய பஞ்சத்தினால இந்த சாரிபாத் விதவைக்கு ஆகாரம் எல்லாம் முடிஞ்சு போகுது. அவங்க கடைசியாக அவங்களுடைய கரத்துல கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரமே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ எழுந்து சீகோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டார், சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவையை உன்னை பராமரிக்கும்படியாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனா அந்த விதவையுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நிலைமை பார்க்கும்போது 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் என்ன இல்ல, ஒரு அடையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனா முதலில் அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போனதும் இல்லை அப்படி சொல்லிட்டு எலியா தீர்க்கதரிசி சொன்னாரு. அதே வண்ணமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்குன்னா முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ, அந்த ஒன்னும் இல்ல, கையில கொஞ்சமா கொஞ்சம் என்ன இருக்கிற கொஞ்சத்துல தனக்குரியதுல ஆண்டவருக்கு கொடுக்கிறத முதலாவது நாம் உண்மையாக கொடுக்கும் போது ஆண்டவர் நாம் நினைத்து பார்ப்பதற்கும் அதிகமாக நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லாதபடிக்கு அனுதினமும் நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த காலை நேரத்துல குறைவுகளோடு இருக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தேவையோடு இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குரியதை, ஆண்டவருக்குரியதை உண்மையாக ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கும் போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நூறத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு 14வது அதிகாரத்துல பார்க்கும் போது அந்த இடத்துல வனாந்தரமான பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக திரள் கூட்டமான ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள். அப்போ அந்த இடத்துலயும் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி சீஷர்கள்ட்ட சொல்றாரு. சீஷர்கள் பாக்குறாங்க, ஐயோ இது வனாந்தரமான இடம், 5000க்கும் அதிகமான ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறது ஒண்ணும் தெரியல. ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன், எதிர்பாராத விதத்திலே அற்புதங்களை செய்கிற தேவன், நினைப்பதற்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன் உண்டு என்பதை விசுவாசித்து அவருடைய கரத்தில் ஆண்டவர் கேட்கிற, அவங்க கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் கொண்டு வாங்க, மக்களை உட்கார சொல்லுங்க, பந்தி இருக்க சொல்லுங்க. உட்கார்றாரு.
ஆண்டவருடைய கரத்துல எப்போது அந்த 5 அப்பமும் 2 மீனும் போய் சேர்ந்ததோ, எப்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து மறுபடியும் சீஷர்களுக்கு கொடுத்தாரோ, கொடுக்க கொடுக்க அந்த ஜனங்கள் திருப்தியாகி மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க இப்படிப்பட்ட பாதையில வந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில குறைவும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அந்த குறைவுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்வளவுதான், இதை நான் உமக்கு கிட்ட கொடுக்கிறேன். என் தேவைகள் இவ்வளவு இருக்கு, ஆனா இவ்வளவுத்தையும் எனக்கு இதை கொண்டு செய்ய முடியாது. இந்த மாதத்துல எனக்கு இவ்வளவுதான் மொத்தத்திலே இருக்கு ஆண்டவரே, இவ்வளவுதான் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற வருமானம், ஆனா என்னுடைய தேவையோ இவ்வளவா இருக்கு. நான் கடன்காரனா இருக்கக்கூடாது, தேவையை சந்திக்கணும். அதற்கு என்னுடைய உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன், நீர் இதை எனக்கு ஆசீர்வதித்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் குறைவில்லாதபடிக்கு திருப்தியாக உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க முடியாது விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டது போல 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கான காரியங்களை ஆல்ரெடி எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்கு கேள்விக்கான பதில் ஆண்டவருடைய சமூகத்துல உண்டு. வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு அவைகளை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை நீக்கி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவு எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறதுனால உங்க கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து விட்டு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை கூட எந்த வார்த்தையோடு இடைப்பட்டாரோ அதை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விட்டு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற மிகுந்த அன்பும் இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கி தரப்போகிற அன்புக்காக நன்றி. எதிர்பாராத விதத்திலே நீர் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவரே, உம்முடைய வழிகளின்படி, எங்களுடைய வழிகளின்படி அல்ல, எங்களுடைய நினைவுகளின்படி அல்ல, நீர் எங்களை வித்தியாசமான பாதையில வழி நடத்த போகிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் தங்க வாழ்க்கையில கடந்த நாட்களிலே நீர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை மறந்து அந்த
இந்த தற்போதைய சூழ்நிலையில தங்க வாழ்க்கையில சில கடினமான பாதையின் வழி போய்கொண்டிருக்கும் போது முறுமுறுத்திருக்கலாம் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல வர்றோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல எங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் எதிர்பாராத வழியில அவர்களுக்காகவே ஒரு மன்னாவை ஆயத்தம் பண்ணி கொடுத்தீரோ, அத போல அருமையான பிள்ளைகள் இந்த நேரத்துல உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் உம்முடைய அற்புதத்தை செய்வீராக. நீர் உம்முடைய மன்னாவினால அவர்களை திருப்தியாக்குவீராக, போஷிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டாண்டவரே, உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டாண்டவரே, உம்முடைய வார்த்தை அற்புதமானது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொடுப்பீராக. உம்முடைய விடுதலை உண்டாகட்டும். நன்மையான பாதையில நீர் அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இந்த வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன், அழைக்கிற தேவன் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத காரியங்களில் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்க கரத்துல என்ன இருக்கோ அதை நாங்க கொடுக்கிறோம். நீர் நூறத்தனையான பலனை எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சின்ன பையன் தன்னுடைய கரத்துல இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஏசப்பாவுடைய கரத்துல கொடுத்த போது அவனுக்கு மட்டும் அது ஆசீர்வாதம் அல்ல, அந்த கூடியிருந்த எல்லாரையும் திருப்தியாக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆண்டவரே. சிலர் இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுகிற அன்புக்காக நன்றி. குறைவோடு இருக்கலாம், ஒன்னில்லாத நிலைமையில இருக்கலாம், ஆனா இருப்பதை ஆண்டவருடைய கரத்துல முதலாவது கொடுத்து தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுக்க ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறீரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். விசுவாசத்தோடு கூட அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. விசேஷமாக இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அவர்களோடு இடைப்படுவீராக. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இந்த வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, மேன்மையான காரியங்களை செய்வீராக. இதுவரைக்கும் பெற்றிராத நன்மைகள் அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அருமையான பிள்ளைகள் போகிற வருகிற இடங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் அருமையான பிள்ளைகளை தொடட்டாண்டவரே, தொடட்டும் தொடட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு கூட இருப்பாங்கன்னா ஆண்டவரே வாக்கு பண்ணினது போல உங்களுடைய பலனை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவங்க கடந்த நாட்கள்ல நீர் செய்த நன்மைகள், நீர் கொடுத்த அற்புத சுகத்தை நினைத்து ஜெபிக்கட்டும், துதிக்கட்டும். துதிக்க துதிக்க தட்டைகள் உடையுமே ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய விடுதலை கொடுப்பீராக. அவருடைய வழியை விஸ்தாரமாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வழிகள் எங்களுடைய வழிகள் அல்ல. உம்முடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகளை பார்க்கலாம் பெரியவைகள் ஆண்டவரே. நாங்க சின்ன காரியங்களை யோசிக்கிறோம், நீ பெரியவைகளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற பெரிய மேன்மையானதை நீங்க யோசிக்கிறீங்க. நாங்க சின்ன ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரே நீங்க எனக்கு தாங்க தாங்கன்னு கேட்கிறோம். ஆனா நீர் எங்களுக்கு மகா பெரிய ஒரு காரியத்தை, நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அதற்கேற்ற விதத்தில் நீர் எங்களை நடத்தி கொண்டு செல்லுறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்க, கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்க, கர்த்தர் எங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறீர் என்று சொல்லி நம்ப கிருபை தருவீராக. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பெற்றோர், பெரியவர்கள்,
ஆண்டவரே, சகோதரர்கள், சகோதரிகள், சிறு குழந்தைகள், வாலிபர்கள், ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நீர் நிறைவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைப்பீராக. அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென்.